வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க வாழ்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அகத்தவ பேறு. தவம் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்துதல், உயிர் மேல் மனம் வைத்து செய்வது, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாது இருத்தல் தவம் என்பார்கள் மகான். மகான் கொடுத்த தவத்தை பற்றி புரிதலும் உணர்தலும் வேண்டும். நாம் தவம் ஒழுங்கா செய்தாதான் மெய்ப்பொருளை அறிய முடியும். மனித வாழ்வின் நோக்கம் இறைநிலை அடைதல், துன்பம் இல்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழ்வது, அறவாழ்வு வாழ்வதுதான். மனிதன் இன்பமாக, நீடித்த இன்பமாக, நிலைத்த இன்பமாக, நேற்று போல் இன்றும் இன்று போல் நாளையும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். அதற்கு இயற்கையின் ரகசியத்தை உணர்ந்தால்தான் இன்பமாக வாழ முடியும். ஓரறிவு தாவரம் முதல் ஐயறிவு விலங்கினை வரை இயற்கையோடு இயைந்து வாழ்கிறது. மனிதனுக்கு 6வது அறிவு இருந்தும் ஒரு சிலர் குடும்பத்திலும் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் துன்பம்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 6வது அறிவின் சிறப்பை உணர்ந்தால்தான் அறநெறி வாழ்வு வாழ முடியும். அதற்கு தவம் செய்யணும். தவம் செய்யும் பொழுதுதான் வினைப்பதிவை கழித்து வினை தூய்மை, மன தூய்மை பெற முடியும். இப்போ புலன்கள் வழியாக நம்ம செயல்கள்லாம் அப்படி வெளியே போகுது. அதை ஒருமுகப்படுத்தணும். அதாவது புலன் அறிவை உயிரிலே ஒடுக்க தவம் செய்யணும். தவம் செய்யறதுக்கு முயற்சி வேணும், பயிற்சி வேண்டும். 5 புலன்களின் வழியாக மனம் சிதறிக்கொண்டு இருக்கிறது. அதை ஒருமுகப்படுத்தும் போதுதான் தானாக அமைதி வரும். தவத்துல 5 உணர்வை ஓருணர்வா ஆக்குறோம். ஜீவகாந்த செலவில் மனம் இன்ப துன்பமாக இயங்குது. புலன் வழியாக அதிகமாக செலவழித்தால் துன்பம், அளவோடும் முறையோடும் இருந்தால் இன்பம் கிடைக்கிறது. இதைதான் திருவள்ளுவர் சொல்வாரு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5இன் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு. புத்தர்ட்ட ஒருத்தர் போய் கேட்டாராம், நீங்க யாரு, துறவியா கடவுளா மனிதனான்னு கேட்டாராம். அதுக்கு புத்தர், நான் முழுமையான விழிப்புணர்வு பெற்றவன் என்று சொன்னாராம். அப்போ நம்முடைய புலன்களை விழிப்பு நிலையிலே எப்போதும் வச்சிருக்கணும். அதுக்கு மனதை உணரணும். இறைநிலைதான் நானாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது என்பதை அறிந்தாதான் மெய்ப்பொருள் உணர்வு பெற முடியும். நம்ம இறை உணர்வு பெறணும்னு நினைச்சது நம்முடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் எண்ணியது, நமக்கு நல்ல குரு கிடைச்சிருக்காங்க, அதுதான் நம்ம செய்த புண்ணியம். அதனால மனவளக்கலையில சேர்ந்து மகானுடைய பயிற்சிகள் மற்றும் தவங்களை நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மகான் ஒரு கவியில சொல்வாங்க, அகத்தவத்தால் ஆலயமாம் சிறந்த வழிபாடு, ஆராய்ச்சி அறிவுடையோர்க்கு ஏற்ற உயர் பேறு, அகத்தவத்தால் தனையறிந்து பழிச்சுமைகள் போக்கி அறநெறியில் பெறலாது ஆற்ற வாழலாகும். அகத்தவமோ தனையறிந்த ஞான ஆசான் இன்றி அறிந்திடவோ பழகிடவோ முயல்வது கூடாது. அகத்தவத்தை மெய்விளக்க மன்றங்கள் மூலம் அறிந்து எளிதில் பயின்று பயன் பெற்றுய வாரீர்னு. அந்த இயற்கையினுடைய பெருமையை, சிறப்புகளை, விளைவுகளை உணர்ந்து கொள்ள மனித அறிவு செய்யும் முயற்சியில மன அலைச்சுழல் விரைவை குறைத்து மனம் தனது மூலத்தை உணர்ந்து அறிவே தான் பேராற்றலா எல்லாம் வல்ல இறைவழியா இருப்பதை உணர்ந்து முழுமை பெறக்கூடியதான் முயற்சி தான் தவம். அப்ப தேவை, பழக்கம், தன்னளவில் காணும் நிலைக்கும் இன்ப துன்பம் இவற்றிலேயே எழும் அறிவு குறுகி நின்று அதற்கு ஏற்றவாறு செயல்புரிய எழும் ஆர்வம்தான் உணர்ச்சி நிலை. அப்ப அந்த பூரண தெளிவற்று மயக்கமுற்று மிரட்சியோடு இயங்கும் தன்மையை மாயைன்னு சொல்றோம். உணர்ச்சி நிலைகளிலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுபட தவம் இன்றியமையாதது. அறிவு புலன்களை கடந்து நிற்க பழகணும். அந்த உயிர் நிலையை எட்டும் போது அறிவு தன் நிலையை முதல்ல உணருது. அறிவு முறையாக அகநோக்கி நின்று பயின்றால் தனது அனுபவத்தில் உண்மை விளக்கம் அல்லது மெய்ப்பொருள் விளக்கம் உண்டாகும். இதைதான் தெய்வ தரிசனம் என்றும் ஜீவ பிரம்ம ஐக்கியமூர்த்தி என்றும் ஞானிகள்லாம் சொல்றாங்க. இந்த உயர் விளக்கத்திற்கு ஏற்ற அறிவு பயிற்சி தான் அகத்தவும். நம்ம பொதுவா உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே தான் செயல்பட்டுட்டு இருக்கோம். இப்ப மனவளக்கலையில சேர்ந்த பிறகு நம்ம தீட்சை எடுக்கிறோம்.
ஆகினை தீட்சை கொடுத்த உடனே சொல்றாங்க, இன்று முதல் எந்த உணவை உண்ணுகின்ற போதும், வேறு எந்த புலன் அனுபவம் பெறுகின்ற போதும், நினைவை ஆக்கினையிலே வைத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாரி எப்பொழுதுமே நம்ம ஆக்கினையிலயோ, துரியத்திலயோ மனதை வைத்து பழகணும். அதை தான் மகான் சொல்வாங்க, "நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்றுற்று பார்த்திடு உன்னை உலகைப் பின், கற்றபடி நட கருத்து விழிப்புடன், பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும்." இப்ப முதல்ல உயிராற்றலை மனப்பூர்வ மத்தியில் கவனிப்பது ஆகினை தவம். தந்தை தாய் இருயிரும் சேர்க்கையினால பருவுடல் தோன்றிச்சு. அந்த இருயிர் சேர்க்கையால் உண்டான உயிரோடு பாலுக்கு உரை ஊற்றுவது போல குருவின் உயிராற்றலும் சிறிது சேரும்போதுதான் உடலோடு எடுத்த பிறவி மாத்திரமன்றி அறிவுக்கும் பிறவி உண்டாகிறது. அன்னவர் உணர்த்திய ஆக்கினை சக்கரத்தின் அசைவில் சுழலில் அறிவை கொடுத்து என் அறிவு ஓர்மையில் நிலைத்து நின்றது. இப்படி நாம் மனதை பழக்கும் போது மன அலைச்சுழல் குறைந்து ஆல்பா அலையிலேயே மனம் இயங்கும். மனம் எப்பொழுதும் விழிப்பு நிலையில இருக்கும், அமைதியா இருக்கும். அப்போ நல்ல தவம் செய்து நம்ம எப்பவுமே டெல்டா இந்தியன் நுண்ணிய அலைச்சுழலுக்கு கொண்டு வர பழகணும். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, அகத்தவத்தால் மனச்சுழலை படிப்படியாய் குறைத்து ஆதி நிலை ஒன்று வரை பழக்கமாக்கி கொண்டால் இகத்துணர்வோடு எல்லையில்லா இறைநிலையும் உணர ஏற்றபடி அவ்வப்போ பொருந்தி வர காண்போம். மிக தெளிவும் உள்ளுணர்வும் முற்றறிவும் கிட்டும் மூலமெனும் இறை முதலாய் மனிதன் வரை வந்த மகத்துவமாம் முத்தரமே முத்திரமாய் மலர்ந்த மறைபொருளை அறிவுணரும் பிரம்ம ஞானம் கிட்டும்னு சொல்லுவாங்க. திருமூலர் சொல்றாரு, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு. இப்போ தினமும் நம்ம காலையில எழும்பின உடனே நம்ம மனசுட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, நான் மிக சிறப்பானவன், என்னால எதையும் செய்ய முடியும், இறைவன் எப்போதும் என்னுடனே இருக்கிறார், நான் நிச்சயம் வெற்றியாளனாக வருவேன், இன்றைய நாள் எனக்கான நாள் என்று நினைத்து நம்ம சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி தினமும் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பா அமையும். பாரதியார் சொல்றாரு, மனிதன் சோறு உண்பதை விட்டாலும் விடலாம், ஆனால் தனியிடத்தில் தியானம் செய்ய மறக்கக்கூடாது. தியானம் செய்தால் நல்ல சிந்தனை மனதிற்குள் நுழையும், கெட்ட சிந்தனைகள் மறந்துவிடும். தியானத்தின் சக்தியை எளிதாக நினைக்க வேண்டாம், மனம் விரும்பியபடி எல்லாம் மாற்று சக்தி தியானத்திற்கு இருக்கிறது. புதரில் பற்றிய தீ போல தியான பயிற்சி மனக்கவலையை போக்கவல்ல நெருப்பாக இருக்கிறதுன்னு சொல்றார். பகவான் கிருஷ்ணர் தவத்தை வாக்கினால் செய்யும் தவம், மனத்தால் செய்யும் தவம், செயலால் செய்யும் தவம்னு 3 வகையா பிரிச்சு சொல்றார். வாக்கினால் செய்யும் தவம்னா நம்ம பிறர் மனத்தை புண்படுத்தாது இருப்பது, பேசும் பேச்சு உண்மை, இனிமை, நன்மை அளிப்பதாக இருப்பது. மனத்தினால் செய்யும் தவம்னா அமைதியில் இருக்கும் தெளிந்த மனம், அன்புள்ளம், மௌனம் அடங்கிய மனமாக இருப்பது. செயலால் செய்யும் தவம்னா தெய்வங்களை பூஜித்தல், சான்றோரை பூஜித்தல், குருவை பூஜித்தல், புலனடக்கம், அகிம்சை ஆகியவை என்று பகவான் கிருஷ்ணர் சொல்றார். இப்ப நம்ம தவத்தை தினந்தோறும் தவறாம செய்து வரவங்களுக்கு மன அலைச்சுழல் குறைவதனால மனம் அமைதி பெறுகிறது. நம்ம ஆகினையில தவம் செய்த ஆகாமிய கர்மமும், துரியத்துல தவம் செய்யும் போது ஆகாமிய கர்மமும் பிராரப்த கர்மமும், துரியாதீதத்துல தவம் செய்யும் போது ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சித கர்மம் எல்லா வினைகளும் நம்மளுக்கு நீங்கும். அதனால நம்ம வினை தூய்மை, மன தூய்மை பெறுகிறோம். இந்த தவத்தினால மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகளும் கிடைக்கும். ஒரு செயலை எவ்வாறு ஆற்ற வேண்டும், எவ்வாறு ஆற்றக்கூடாது என்ற நேர்மை உண்டாகுது. எல்லா ஒழுக்கங்களும் அமைந்து இருப்பதுதான் சீர்மை. தவத்தின் போது புலன்களின் இயக்கம் வெகுவாக குறைந்து விடுவதால் எப்போதுமே அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனசை ஒருமுகப்படுத்துவதாலும் உயிராற்றலின் செலவும் தவிர்க்கப்படுது, ஆற்றல் சேமிக்கப்படுது. இப்போ தவ பயிற்சினால் 5 குணல் நலன்களை நம்ம பெறணும். அவைதான் உண்மான் நுழைபுலன், பெருந்தகமை, ஏற்புத்தன்மை, இணக்கத்தன்மை, படைப்பு திறன் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த நுண்மான் நுழைபுலன் அப்படின்னா மனம் எந்த பொருளை பற்றியும் நுணுக்கமா அடிப்படை உண்மைகளை ஆராய்ந்தறியக்கூடிய தன்மை தான் மதிநுட்பம் என்கிறோம். தவம் செய்ய செய்ய மதிநுட்பம் அதிகரிக்குது. பேரியக்க மண்டல ரகசியங்கள் அனைத்தையும் நம்ம நுணுகி அறிய முடியுது.
எந்தெந்த செயலுக்கு என்ன விளைவு ஏற்படும் என்ற தெளிவு கொண்டு விழிப்பு நிலையோடு செயலாற்றும் மதிநுட்பம்தான் நுண்மான் நுழைபுலனாகும். அதை திருவள்ளுவர் சொல்வார், நுண்மான் நுழைபுலன் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்றுன்னு. திரிகால ஞானமாகிய பழைய கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலைகளையும் எதிர்கால விளைவுகளையும் ஒருங்கிணைத்து நோக்கி ஒவ்வொரு செயலையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்தெடுத்து செயலாற்றும் அறிவுதான் நுண்மான் நுழைபுலன் அறிவாகும். மதிநுட்பம் என்பதிலே விரிந்த அறிவு உண்டாகி இருக்கிறது. அறிவு 3 காலத்தையும் இணைக்குது. இயற்கையின் விதியான செயல் விளைவு தத்துவத்தை கருத்தில் கொண்டு மனிதனுடைய தன்மை தேவை இவற்றை இணைத்து செயல்படுத்துகின்ற போது நீதியான முறையில் முறையான வழியில் குறுகிய நேரத்திலே சலனமோ குழப்பமோ இன்றி செயலாற்ற உதவுது. இதன் காரணமாக அடைந்த அனுபவங்கள் அனைத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு இப்போதுள்ள சூழ்நிலைகளை அளவோடும் முறையோடும் மனதாலும் உடலாலும் செயலாற்றி தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் அறிவிற்கும் நலமே தரத்தக்க முறையில் வாழ்வை நடத்தும் திறமை அதிகரிக்கிறது. மதிநுட்பம் உள்ள ஒருவர் எத்தகைய சூழ்நிலையிலும் எடுத்த காரியத்தை தனது அறிவின் ஆற்றலால் உயர்த்த முடியும். தோல்விகளை வெற்றிக்கான படிகளாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு சம்பவம், அமெரிக்காவில் தங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாதவர்கள், ஊனமுற்றவர்கள், அவங்கெல்லாம் சாலை ஓரங்களில் உதவி கேட்டு ஒரு அட்டையில் எழுதி கையில் வைத்து கொண்டு அந்த உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அதை பார்த்து மற்றவங்க உதவி செய்வாங்க. ஒரு சிறுவன் பார்வையற்றவன் ஒரு அட்டையில் ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று ஒருத்தர் எழுதி கொடுத்த அட்டையை உதவி வச்சுக்கிட்டு உதவி கேட்குறாரு. அவனுக்கு யாருமே உதவி செய்ய முன் வரல. அதனால் அந்த பையனுடைய மதிநுட்பத்தால் டுடே இஸ் எ பியூட்டிஃபுல் டே அண்ட் ஐ கான்ட் see இட் அப்படின்னு ஒருத்தட்ட எழுதி வாங்கி அவன் சொல்லி எழுதி வாங்கி அந்த அட்டையை வச்சுருக்கான். அதை பார்த்து நிறைய பேர் உதவி செய்தாங்களாம். அப்போ நம்முடைய மதிநுட்பத்தினால தோல்விகளை கூட வெற்றிகளாக மாற்ற முடியும். அடுத்து பெருந்தகைமை. தவம் நன்கு ஆராய்ந்து செய்ய செய்ய எல்லா உயிரினங்களும் இறைநிலையின் தோற்றங்களே என்று உணரக்கூடிய பெருந்தகைமை உண்டாகிறது. ஜாதி மத இன மொழி நாடு வேறுபாடுகள்லாம் மனசுல தோன்றாது. தன்முனைப்பு முற்றிலுமே மறைந்துவிடும். எனவே அன்பு கருணையும் தான் வாழ்வின் பண்பாக உருவாகுது. தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பண்பு ஓங்குது. இதை தான் இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வுன்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்போ மனிதனுடைய அறிவு முழுமை பெற்று இயற்கை உணர்ந்து அந்த முழுமையோடு தானும் ஒன்றி முழுமையாக கலந்து விடுவதுதான் மனித பிறப்பின், அதாவது 6வது அறிவின் நோக்கம். நமக்கு வாழ்க்கையில எத்தனை சிறு சிறு விளைவுகள் செயல்கள் மூலம் தடைகள் குறுக்கிடலாம், அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தன்னை அறிய வேண்டும். தன்னிடம் உள்ள களங்கங்களை தூய்மை செய்து கொள்வதாக நமது நோக்கமும் செயலும் அமையணும். அப்போ ஒருத்தர் நம்மை தாழ்த்தி பேசினாலும், அழகில்லாதவன் குட்டை இல்லாதவன் அப்படி ஏதாவது ஒரு குறைய இழிவா சொன்னா கூட இந்த சொற்களிலோ வேறு சம்பவங்களிலோ நம்ம மனதை செலுத்தி நான் என் சிந்தனையை செலவிடாது இருக்க வேண்டும்னு ஒரு உறுதி எடுத்துக்கணும். அதே மாதிரி சிறு சிறு சுடு சொற்களை எல்லாம் கூட யாராவது சொன்னா அதை துச்சம் என நினைத்து ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். வாழ்க்கையில திருத்தத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் உதவுகின்றவற்றையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி மதிப்பிட்டு எது அவசியமோ அதை மாத்திரம் தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்க்கை நடத்தி வரும்போது தான் பெருந்தகைமை உண்டாகும். அடுத்தது ஏற்புத்தன்மை. நம்ம தினந்தோறும் காலை முதல் மாலை வரையில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்குறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயற்கையின் சட்டத்தை தான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்முடைய ஆசையினால் நம்ம எண்ணியது நடக்காத போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுது. இதன் விளைவாக சினம், கவலை, போராட்டம், வஞ்சம், மனதில் குறைபாடு இதெல்லாம் தோன்றுது. அப்போ முறையாக தியானம் செய்து வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இயற்கை நமக்கு போதிக்கக்கூடிய பாடமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகுது. இதை தான் ஏற்புத்தன்மைன்னு சொல்றோம். இப்போ பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க சொல்ற கருத்து நம்ம ஏதாவது முன்னால ஒரு கருத்தை மனசுல வச்சிருப்போம். அவங்க சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். அப்போ உடனே அவங்களுக்கு பதில் சொல்றது, அவங்க சொல்றதுக்கு எதிர்த்து சொல்றது, இதன் விளைவாக அது பிரச்சனை தான் வரும். அதனால நம்ம அந்த நேரத்துல பதில சொல்லாம அப்படியே அமைதியா இருந்துடணும். அதுக்கு பதிலா பிறர் சொல்லக்கூடிய கருத்து, அதனுடைய நோக்கம்,
அதனால விளையக்கூடிய நன்மை, அதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னென்ன அப்படின்னு பொறுமையோடு பார்க்கிறபோது ஏற்பு சக்தியாக அமையும். அப்போ ஒரு மனிதன்ட்ட எவ்வளவுக்கு அவ்வளவு ஏற்பு சக்தி வருகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் மன விரிவும் உண்டாகும். மனசுல பொறுமை இருந்தாலன்றி ஏற்பு சக்தி வளராது. அப்போ எப்பவுமே நம்ம பொறுமையும், மனவிரிவும் ஏற்பட தான் எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்வது, எல்லாத்தையும் தாங்கிக்கிறது, ஆராய்ந்து தெளிவது, அந்த தெளிந்த நிலையிலேயே வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துவது என்ற அளவில் ஏற்பு சக்தி உதவியாக இருக்கிறது. ஒரு கதை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல மலை உச்சியில ஒரு குடிசை அமைத்து 2 துறவிகள் வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்கள்ல ஒருவர் மூத்த துறவி, வயதானவர். அவர் ஞானம் பெற்றவர். ஒருவர் இளந்துறவி, சீடரா வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து தவம் பண்ணுவாங்க. எப்போல்லாம் பசிக்குதோ, பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போயி, அவங்க குடுக்குற உணவை வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் மூத்த துறவி நம்ம புனித யாத்திரை போவோம்ன்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து கால்நடையாகவே போறாங்க. அப்போ அவங்க புனித யாத்திரைக்கு போய் கொஞ்ச நாளையிலே அவங்க வாழ்ந்த பகுதியில சூறாவளி காற்று, பலத்த மழையும் வருது. அந்த சூறாவளி காற்றுல அவங்க வாழ்ந்த குடிசையே அழிஞ்சிருச்சு. 2 பேரும் ஒரு 1 மாதம் கழித்து வாராங்க. வந்து பார்த்தா அவங்க குடிசையே இல்ல அந்த இடத்துல. இருந்த இடம் தெரியாம போயிற்று. அப்போ அந்த குடிசைய பார்த்தோன்னே இளந்துறவிக்கு அப்படி ஒரு வருத்தம். கடவுள திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. "கடவுளே நாங்க உங்களுக்கு என்ன தவறு செய்தோம்? எங்க குடிசை அழிஞ்சிட்டே" அப்படின்னு புலம்புனாராம். ஆனா, அந்த மூத்த துறவி அந்த இளந்துறவிய திரும்பி பார்க்குறாரு. அவரு கடவுள நோக்கி கைய கூப்பி, "நீங்க ரொம்ப அன்பானவர் கடவுளே! எங்கள நல்லா பாதுகாத்துக்கிட்டீங்க" அப்படின்னு நன்றி சொன்னாராம். இளந்துறவிக்கு ஆச்சரியமா, "நம்ம குடிசையே அழிஞ்சு போச்சு. கடவுளுக்கு நன்றி சொல்றீங்களே!" அப்படின்னு, "நம்ம குடிசை இல்லாம இருக்கோம்" அப்படின்னு இவரு கேட்காரு. உடனே அவரு மூத்த துறவி சொன்னாராம், "நம்ம இருந்திருந்தா நம்மளுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். கடவுள் அதிலிருந்து நம்மள காப்பாத்தியிருக்காரு. இனி நம்ம முன்னால குடிசைக்குள்ள இருந்து தான் தவம் செய்தோம். இப்போ இனி நிலா, நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த இறைவன் படைத்த கூரைக்குள் இருந்து தவம் செய்ய போறோம். அப்படின்னு இனிமே நம்ம தவம் செய்றதுனால மன மகிழ்வோட இருக்கலாம். நம்மளுக்கு நல்ல தவம் கிடைக்கும்" அப்படின்னு சொன்னாராம். ஒரே சம்பவம் தான். ஆனா ஒருவர் மகிழ்ச்சியும், மற்றொருவர் துக்கத்தையும் அடையறாங்க. அப்ப தவம் ஆழ்ந்து செய்தவங்க எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இயல்பாக மகிழ்ச்சியோட இருப்பாங்க. அடுத்தது இணக்கத்தன்மை. தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தகுதி தான் இணக்கத்தன்மை. அந்த தகுதி அறிவு விரிய விரிய தான் பிறருடைய நலனையும், தீமையும், இருப்பையும் உணர்ந்து கொள்ளலாம். நலம் உள்ளதை நலமாக கருதி பயன்பெறவும், தீயதை தீயதாக கருதி விடுபடவும் முடியுது. காலத்தாலோ, இடத்தாலோ நாம் வேறுபட்ட சூழ்நிலையில் வாழ வேண்டியிருக்கும். அப்ப தன்னுடைய வாழ்க்கை முறை, இதுவரை கொண்டிருந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம செல்லும் இடங்கள்லலாம் தொடர்ந்து இருக்கணும். கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நெனச்சா, எல்லை கட்டிட்டு இருந்தோம்னா பிணக்கு தான் வரும். சிக்கல் தான் வரும். அதுக்கு பதிலாக நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய நபர், இருக்கக்கூடிய இடம், அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு இணக்கமான தன்மையுடன், அதாவது ஒத்துழைப்புடன் கலப்புற்று அவர்களிடம் நாம் பெறக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்மளால அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ, அத அவங்களுக்கு நம்ம செய்யணும். அப்ப இணக்கத்தன்மை இடத்திற்கு தகுந்தவாறு அது மொழியா இருக்கலாம், செயலால் இருக்கலாம், கருத்தால் இருக்கலாம், சேவையினாலும் இருக்கலாம். எந்த விதத்திலயும் அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல நம்மை திருத்தி அமைத்துக்கொண்டு ஒரு இளகிய தன்மையோடு நலமே விளைவிக்கத்தகைய அளவுக்கு நம்ம பெருநோக்கத்தோட இருந்தோம்னா, அந்த இணக்கத்தன்மை மேன்மைய தான் கொடுக்கும். அடுத்தது படைப்பு திறன். தொடர்ந்து தவம் செய்றதுனால பெரும்பாலான மூளை சிற்றறைகள்லாம் இயக்கத்துக்கு வருது. அதன் காரணமா மனிதனுடைய படைப்பு திறன் அதிகரிக்குது. சிந்தனை ஆற்றலும் பெருகும். ஒரு மனிதன் தன்னுடைய ஆற்றலை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டுமோ, அந்த அளவுக்கு வளர்த்துக்கொண்டு அந்த வளர்ந்த நிலையிலே தான் திட்டமிட்ட முறையில் தன்னுடைய செயலையும், மனதையும் ஈடுபடுத்தி வாழும்போது தான் ஆற்றல் பெருகி வரும். அப்ப அந்த ஆற்றல எந்த இடத்துல, எந்த அளவுல, எந்த முறையிலே நம்ம செயல்படுத்த வேண்டுமோ, அந்த முறையில் செயல்படுத்தலாம். அப்படி நம்ம செயல்படும்போது, ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வந்து, உலகுக்கும் நமக்கும் மிகவும் பயன் மிக்கதாக அமையும். மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும். உதாரணமா நம்முடைய மகான் தவத்துல உங்களுக்கு அகக்காட்சிய கிடைத்தது தான் நம்மளுக்கு 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், 1800க்கும் மேற்பட்ட கவிதைகள எழுதி குடுத்துருக்காங்க.
அதனால நம்ம எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அதே மாரி இறைநிலையை உணர்ந்தவங்கள்லாம் பளிங்கு போல தெளிவான மனம் உடையவங்களா இருப்பாங்க. ஒரு ஞானி கிழிந்த ஆடைய தச்சுட்டு இருந்தாராம். அந்த வழியே சிவனும் பார்வதியும் போயிட்டு இருந்தாங்களாம். ஞானியை பார்த்து, "உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு?" சிவன் கேட்டாராம். அதுக்கு ஞானி, "ஊசி போற பாதையிலே தான் நூல் வரணும்னு" கேட்டாராம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இறைநிலையை உணர்ந்த ஞானிகள் எந்தவித விருப்பும், வெறுப்பும் அவங்களுக்கு இருக்காது. அதே மாரி இயல்பா தான் இருப்பாங்க. அவங்க தவ நிலையிலே தான் இருப்பாங்க. எந்த வேண்டுதலும் இருக்காது. அததான் திருவள்ளுவர் "தவம் செய்வார், தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு" அப்படின்னு சொல்றாரு. அப்போ தியானம் என்றால் 1 மணி நேரம் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பது அல்ல. உங்களின் ஒவ்வொரு செயலும் 24 மணி நேரமும் உங்கள் உணர்விலே இருந்து வெளிவர வேண்டும். அதுதான் தியானம்னு ஓஷோ சொல்றார். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, "நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும்போது, நீ காண நேரிடும் பல விந்தை உன்னுள் இரத்தச் சுழல், காற்றுச் சுழல், உணவினின்று ரசம் பிரிதல், ஜீரணித்தல் இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். ஈதன்றி உடலில் சூடு அதிகமானால் சத்தமுடன் பல வர்ண ஒலிகள் தோன்றும். சரீர அமைப்பொக்க இவை குறையும் கூடும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நல்ல விதைகளை பண்படுத்திய நிலத்தில் போட்டு நல்லா நீர் பாய்ச்சி உரமிட்டு காவல் காத்தாதான் செடி வளரும். அதுபோல மகான் கொடுத்த அகத்தவம் என்ற வித்தை ஒழுக்கம் என்ற உரமிட்டு ஆராய்ச்சி என்ற நீர் விட்டால் விளைவாக ஞானம் கிடைக்கும். அதாவது தீர்க்க முடியாத பூட்டும் இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனையும் இல்லை. பூட்டை திறக்க சரியான சாவி தான் தேவை. அந்த பிரச்சனையை தீர்க்க நமக்கு மகான் கொடுத்த சாவியான அந்த அகத்தவம் நம்மளுக்கு தேவை. இப்ப வள்ளலார் சொல்வாரு, "பசித்திரு, தனித்திரு, விழித்திரு." பசித்திருனா எப்பவுமே இறைவனை அடையணும் அப்படின்னு பசியோட இருக்கணும். தனித்திருனா மனதில் வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இறைவனை அடைய வேண்டும் என்ற நிலையிலே தனித்திருக்கணும். விழித்திரு அப்படின்னா விழிப்புணர்வோட இருந்து தவம் செய்து ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யணும். அததான் சொல்லுவாங்க, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தவம் மாதிரி செய்யணும். காஃபி, டீ குடிச்சா கூட அமைதியோடு மகிழ்ச்சியா அருந்தணும். நல்ல தவம் செய்றவங்க சோகங்களை கூட சுகங்களாக்கி, வருத்தங்களை கூட திருத்தங்களாக்கி, கோடையை கூட குளிர் தென்றலாக்கி, பட்டினியை கூட விரதமாக்கி, அந்த செயலில் தன்னை கரைத்து நிறைவாங்க வாழ்வாங்க. அகத்தவம் செய்பவர்கள் சமுதாயத்துல எண்ணம், சொல், செயலால் தூய்மையாக பிறர் மதிக்கக்கூடிய வகையில வாழ்வார்கள். இப்போ நம்ம துரியாதீத தவத்துல நம்ம முழுமையாகும் போதுதான் அந்த இறைநிலை தத்துவ விளக்கம் அவிழாத முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்துவிடும். இறைநிலையை அறிவால் நம்ம எட்டிவிடக்கூடிய ஒரு பெரும் பேறு கிடைக்குது. அப்போ அந்த நிலை துரியாதீத நிலையிலேயே நின்று நின்று நம்ம தவம் இயற்றதான் நம்முடைய வினைப்பதிவு கழிந்து நம்ம முழுமை பேறு அடையிறோம். அப்போ என் மகான் நம்மளுக்கு கொடுத்த 9 வகையான தவத்தையும் நம்ம நாள்தோறும் இருமுறையும் நம்ம செய்து வரணும். அப்படி செய்து வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற முடியும். இறை உணர்வால் எவ்வுயிரும் ஒன்றென்றாகும் ஈசனிலே தான் தன்னில் ஈசனான இறை உணர்வே தத்துவத்தின் முடிந்த பேறு. இப்பேரே அகத்தவத்தின் முடிவு ஆகும் என்று மகான் சொல்றாங்க. எனவே நம்ம நாள்தோறும் தவம் செய்து பிறவி பயனை அடைவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.